அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த கொத்தவரங்காய், அவரைக்காய் இதில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி சொல்லலான்ட்டு. அது ரொம்ப 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 நல்லதுங்க. அது ரெண்டுமே சுகருக்கு ரொம்ப சிறந்தது, இதயத்துக்கு ரொம்ப சிறந்தது. அதில் முதல்ல கொத்தவரங்காயை பற்றி சொல்லலான்ட்டு. அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பு மாதிரி இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. நல்ல மருந்து மாதிரி அது மருந்து. எதை முதல்ல சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதுதான் பின்னாடி நல்லாயிருக்கும். அது வாழ்க்கையிலே அப்படி தான். முதல்ல எது கசக்குதோ அப்புறம் பின்னாடி இனிக்கும். நெல்லிக்காய் கூட கடிக்கும்போது முதல்ல கொஞ்சம் கசப்பாக தெரியும், அப்புறம் அது இனிப்பு. அதில் எவ்வளோ விட்டமின் இருக்குது. அந்த மாதிரி பாகற்காய், இதுபோல் இந்த கொத்தவரங்காயை பற்றி சொல்லலான்ட்டு. இந்த கொத்தவரங்காய் அதில் என்னென்னலாம் இருக்குது தெரியுங்களா? ரொம்ப பிரமாதமான சக்தியெல்லாம் இருக்குதுங்க. அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கூட சின்ன வயசில் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி கொத்தவரங்காயில் சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ரொம்ப இருக்குது. அதை விரும்பி சாப்பிட்ணும். அதில் நிறைய புரதம் இருக்குது, விட்டமின் இருக்குது, நார் சத்து இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, கால்சியம், எலும்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து இருக்குது. அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது, மலச்சிக்கலை போக்கக்கூடிய சக்தி இருக்குது, இரத்த அழுத்தத்தை, இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க அந்த கொத்தவரங்காயில். அதனால் அந்த கொத்தவரங்காயை விடாதீங்க, அதை சாப்பிடுங்க. அது சுகருக்கு ரொம்ப நல்லது. நேற்று அந்த சுகரை பற்றி சொன்னதுனால இன்றைக்கி அந்த கொத்தவரங்காய் எல்லோரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை சொல்லலான்ட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். இதில் நிறைய சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் இதயத்தை பாதுகாக்கிறது அந்த கொத்தவரங்காய், சுகர் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கடுத்து அவரைக்காயின்னு சொல்லிடலான்ட்டு. அவரைக்காய் அதில் நிறைய விட்டமின் இருக்குது. விட்டமின் கே, பி, சி, அயன் இருக்குது. அதில் ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு. அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறது. அது எப்படி உடல் எடையை குறைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவரைக்காயை நீரில் கொதிக்க வச்சு, அந்த கொதிக்க வச்ச தண்ணியை குடித்தா உடலுடைய எடை குறையுதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. அதனால் அதை பயன்படுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதயத்துக்கு நல்லது, சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவரைக்காய் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுக்கடுத்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது, உடல் எடையை குறைக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது அவரைக்காய். இது ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த அவரைக்காயும் கொத்தவரங்காயும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுத்து உடல் பலத்துடன் வாழ நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் அதை பின்பற்றணும். நீங்களும் சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிடக்கூடிய 2 விசேஷ மருத்துவ குணங்கள் உள்ள 2 காய்கறிகள், அதை பற்றி சொல்லலான்னு சொல்லி அதை நீங்கள் சாப்பிட்டு அதை பயன்படுத்தி உடல் நலத்துடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.